ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் கூடன்னு சொல்லலாம். பட் நிறைய பேருக்கு எதிர்பார்த்ததான விஷயம் அப்படின்னு கூட இருக்குங்க. சமந்தாவுடைய செகண்ட் மேரேஜ் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமந்தா அவங்க 2வது திருமணம், அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சேம் டேஸ்க்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தமும், அடுத்த நாள் அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே வைரலா பேசப்பட்டு இருந்திருக்கு. சமந்தா அவங்க கூட ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கக்கூடிய, அதாவது ராஜ் நிடிமூரு அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை தான் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம 2022 பாத்தீங்கன்னா சமந்தா நாக சைத்தன்யா அவங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நாக சைத்தன்யா ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் ஒரு பிரபல ஹீரோயினி அப்படின்ற விஷயத்தையும், அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா சமந்தாவும் இப்ப பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கக்கூடிய ராஜ் நிடிமூரின்னு சொல்லக்கூடிய இவருக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த மேரேஜை டிவோர்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டதாகவும், ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியுது. ஸோ இவருடைய முன்னாள் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷால ரொம்பவே சிம்பிளாக தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட மொத்தமாகவே 20 பேருக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஈஷா யோகால பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயம் தெரியல. பட் இருந்தாலும் இவங்களுடைய மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு தான் இருந்தோம். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா சுத்திட்டு இருக்காங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பா டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா இன்னைக்கு மேரேஜ்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் சமந்தா மேரேஜ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமந்தா ஃபேன்ஸ் உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.